மானாமதுரை ரயில் நிலையத்தை உடனடியாக சீரமைத்து மீட்டர் கேஜ் ரயில் பாதை இருக்கும்போது இயக்கப்பட்ட ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், மக்களின் இந்த கோரிக்கைக்கு என்ன காரணம்? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோனிஷா, அதாவது மதுரை கோட்டத்தில் முக்கிய ரயில் நிலையமாக விளங்கி வருகிறது மானாமதுரை ரயில் நிலையம். இந்த மானாமதுரை ரயில் நிலையத்திலிருந்து 4 பிரிவுகளாக ரயில்கள் சென்று வருகிறது. குறிப்பாக மானாமதுரையிலிருந்து சிவகங்கை, காரைக்குடி, சென்னைக்கும், அதேபோல் மதுரைக்கும், அதேபோல் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வரைக்கும், அதேபோல் அருப்புக்கோட்டை, விருதுநகர் வழியாக இந்த ரயில்கள் சென்று வருகிறது. குறிப்பாக இந்த பார்த்தோம்னா அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மானாமதுரை ரயில் நிலையம் என்பது புனரமைக்கப்படாமல் இருந்து வருவதாக பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக இங்கிருந்து வட மாநிலத்துக்கு அதிகமான ரயில்கள் சென்று வருகின்றன. குறிப்பாக இங்கே உள்ள கட்டடங்கள் சேதமடைந்து அதை அகற்றப்படாமலும் இருந்து வருகின்றது. குறிப்பாக ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பான ரயில்வே போலீசாரினுடைய கட்டடங்கள் எப்போது அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த ரயில்களை இப்போ ஏற்கனவே மீட்டர் கட்சியில் சென்ற ரயில்களை அனைத்து ரயில்களையும் இயக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ நம்மோட முன்னாள் அமைச்சரும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். மேடம், இங்கே ரயில் பிரச்சனை குறித்து என்ன சொல்கிறீங்க? என்ன பிரச்சனையாக இருக்குது ரயில் பிரச்சனை? அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மானாமதுரை தொகுதியினுடைய ரயில்வே ஸ்டேஷன் இது. மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்டது. 1902ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த ரயில்வே ஸ்டேஷன். இன்றைக்கி 122 ஆண்டுகளை கடந்து வரலாற்று புகழோடு இருக்கின்ற எங்களுடைய மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் தகர கொட்டையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மீட்டர் கேஜாக இருக்கும்போது பல்வேறு ரயில்கள் இங்கிருந்து இயக்கப்பட்டன. இப்போ பிராட்கேஜ் ஆன பிறகு இந்த ரயில்கள் நிறையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக எங்கள் பயணிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் இந்த ரயில்வே நிலையத்தை புனரமைக்க வேண்டும், மக்களுடைய தேவைகளுக்கான அனைத்து கட்டட அமைப்பையும் அடிப்படை வசதியும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 1902இல் உருவாக்கப்பட்ட இந்த ரயில்வே நிலையமானது ரயில்வே பயணிகளுக்கு காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது. 5 காவலர்களை கொண்டு ஒரு புற காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது. 2012க்கு அப்புறம் அது ரயில்வே காவல் நிலையமாக மாற்றப்பட்டது. அந்த எப்படி 5 பேர் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரயில்வே காவல் நிலையம் இன்றளவுக்கு இன்றைக்கி 38 பேர் காவலர்கள் இங்கே பணிபுரிகிறாங்க. அதில் 3 பெண்கள் பணிபுரிகிறார்கள். ஆண்களும் பெண்களும் ஒரே கழிப்பறை வசதி தான் பயன்படுத்துகிறாங்க. ஆக 122 ஆண்டுகளை கடந்து வரலாற்று புகழோடு இருக்கின்ற எங்கள் மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் என்பது நிறைய அடிப்படை வசதிகளும் கட்டடங்களையும் கட்டித்தர வேண்டும் என்று எங்களுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இங்கு மீட்டர் கேஜாக இருந்தபோது இயக்கப்பட்ட ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்பட வேண்டும். குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னால் மன்னார்குடியில் இருந்து மானாமதுரைக்கும் வரக்கூடிய ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காரைக்குடியோடு நிறுத்தப்பட்டிருக்கு. அதை மானாமதுரை வரைக்கும் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை உள்ளது. 2வது, மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு, ராமேஸ்வரத்திலிருந்து மானாமதுரை வழியாக கோயம்புத்தூருக்கு போன ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கொல்லம் டு நாகர்கோயில் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ செங்கோட்டையிலிருந்து தாம்பரத்துக்கு ரயில் இந்த வழியாக தான் போகுது. இங்கே நின்று தான் போகுது. ஒரு லைன் மாற்றி இங்கேருந்து போகுது. ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ பயணிகள் என்ன செய்கிறாங்க, தாம்பரத்தில் போய் இறங்குன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெயினில் ஏறிறாங்க. அவர்களுக்கு கட்டணமாக ஒரு கட்டணம் போடப்பட்டு பயணிகளும் சிரமத்துக்கு உள்ளாராங்க. அப்போ நின்று போகிற இடத்துல நீங்கள் டிக்கெட் கொடுக்கக்கூடிய அந்த பட்டியலில் இங்கே மானாமதுரை சேர்க்க வேண்டும். நீண்ட நாள் கோரிக்கைகள், வரலாற்று சிறப்புமிக்க எங்கள் மானாமதுரை ரயிலை புனரமைத்து, ஸ்டேஷனை புனரமைத்து கட்டடங்களை கட்டித்தர வேண்டும் என்று எங்கள் பகுதி மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்துக் கொள்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.